எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, உங்ககிட்ட யாராவது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுக்குறேன், ஸோ ஃபோட்டோ ஷூட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறது வந்து நார்மலான விஷயம். பட் ஸ்டில் வந்து நியூட் ஃபோட்டோ ஷூட், செமி நியூட் ஃபோட்டோ ஷூட், ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் வந்து இ-காமர்ஸ் ஒரு வந்து மேகசின்க்கு யூஸ் பண்ண போகிறோன்ற மாதிரியாக சொல்லுவாங்க. அண்ட் வந்து இதுக்கான பேமெண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், லைக் 2 lakh 3 lakhன்ற மாதிரி ரொம்ப ஹையாக சொல்லுவாங்க. அண்ட் முக்கியமாக வந்து ரெஃபரன்ஸ் சென்ட் பண்ண சொல்லுவாங்க. ரெஃபரன்ஸ் இந்த சென்ஸ் வந்து இப்போது வந்து நியூட் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னா உங்களோட ஃபேஸ் இல்லாமல் உங்களோட பாடியை வந்து நியூடாக வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டோட்டலி வந்து ஒரு ஸ்கேம். இதை வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க யாருமே வந்து ரெஃபரன்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ இவங்க ஒருத்தவங்க ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா வந்து அது வந்து டோட்டலி அ ஸ்கேம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும்போது ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது இப்போ வந்து நீங்கள் இதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஓகே, இக்னோர் தட். ஒரு 2 நாள் தான் இருக்கும் நம்ம நாட்டில் அந்த மாதிரியான ஒரு, அப்படியே வந்து அவங்க உள்ளே போட்டாலும் ஒரு சோஷியல் மீடியாவில் அவங்களோட பிக்சர் போட்டாலும் ஒரு 2 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு நியூஸ் வந்தோடனே பீப்புள் வந்து மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அதை இக்னோர் பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் வரும்போது அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸையும் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரீலை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.